ஹாய் கைஸ், வெல்கம் டு பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்கே ஆர்ஆரோட 11th ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஐபிஎல் மார்ச் 28 ஸ்டார்ட் ஆக போகுது. இப்பயே சோஷியல் மீடியாவில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இன்னைக்கு 2 டீமோட 11ஸை மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சிஎஸ்கேவோட 11ஸை பார்ப்போம். ஓப்பனர் சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே 2 பேரும் செம ஃபார்மில் இருக்காங்க. 2 பேரும் இப்போ தான் வேர்ல்டு கப் வின் பண்ண முக்கியமான காரணமாக இருந்திருக்காங்க. சஞ்சு சாம்சன் வேர்ல்டு கப்பில் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட், ஆயுஷ் மாத்ரே அண்டர் 19 கேப்டனாக இருந்து கப்பை வேறு வின் பண்ணியிருக்காங்க. அதனால் சிஎஸ்கேக்கு நல்ல ஓப்பனிங் கிடைக்கும். 1 டவுன் ருத்ராஜ் கைக்வாட் கேப்டன். போன இயர் இன்ஜுரினால ஆடலை. பார்ப்போம் இந்த இயர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவானா என்னன்னு. 2 டவுன் கார்த்திக் சர்மா இல்லைனா பிரசாந்த் வீர். இந்த 2 யங்ஸ்டரும் நெட்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 பேரில் கண்டிப்பாக ஒருத்தனை எடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு டெவால் பிரேவிஸ் செம்ம ஃபார்ம் இந்த வேர்ல்டு கப்பில். இந்த சீசனும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவான் தலைவன். நெக்ஸ்ட்டு சிக்ஸர் தூபே. இந்த வேர்ல்டு கப்பில் 6-4 மட்டும்தான் அடிப்பேன் அப்படின்னு அடிச்சிருக்கான். ஃபார்மும் அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு நம்பலாம். இந்த வேர்ல்டு கப்பில் பவுலிங் வேற போட்டிருக்கான். நடுவில் 2-3 ஓவர் தள்ள கூட பார்ப்பாங்க சிஎஸ்கே பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் எம்எஸ் தோனி. விக்கெட் கீப்பராக நிற்பானா இல்லை இம்பேக்ட் பிளேயராக வருவானா அப்படின்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் மேட்ச் ஆகுது விக்கெட் கீப்பிங் பண்ணுவான். எப்பயும் போல் இந்த வருஷமும் ஃபினிஷராக தான் தலைவன் ஆடுவான். சஞ்சு சாம்சன் வேற இருக்கான். பார்ப்போம் விக்கெட் கீப்பிங் நிற்கிறானா இல்லையா என்னன்னு தெரில. ஜேமி ஓவர்டன் பவுலிங் ஆல்ரவுண்டர், அவ்வளோவா ஃபார்மில் இல்லை. பார்ப்போம். அடுத்து ஸ்பின்னர் நூர் அகமத் நல்ல ஃபார்மில் இருக்கான். சிஎஸ்கேக்கு கீ பவுலராக இருப்பான். போன இயரே சிஎஸ்கேக்கு நிறைய விக்கெட் எடுத்து கொடுத்தான். கடைசி 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மேட் ஹென்ரி, கலீல் அகமத் 2 பேரும் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. போன இயர் கலீல் அகமத் ஓப்பனிங்லேயே நிறைய விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தான். இம்பேக்ட் பிளேயராக ராகுல் சர்கார் வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சிஎஸ்கேவோட 11ஸ். இப்போது நெக்ஸ்ட்டு ராஜஸ்தான் ராயல்ஸோட 11ஸை பார்ப்போம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி 2 பேரும் செமையான லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஜெய்ஸ்வால் போன இயர் ஐபிஎல் ஒழுங்காக போல, டெஸ்ட் மேட்ச் மட்டும்தான் ஆடினான். இந்த இயர் நல்லா பண்ணுவான் அப்படின்னு பார்ப்போம். வைபவ் சூரியவன்ஷி செம ஃபார்மில் இருக்கான். இப்போது இந்த வேர்ல்டு கப்பில் வின் பண்ண முக்கியமான காரணமாக இருந்தான். ஏன் அப்படின்னா ஃபைனலில் சிங்கிள் ஹேண்டடாக மேட்சை கொண்டு போனான். 1 டவுன் கேப்டன் ரியான் பராக். முன்னாடிலாம் இவன் எதுக்குடா டீமில் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டவங்கலாம் இப்போ நல்ல வேலை இவன் டீம்லேயே இருந்திருக்காண்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிட்டான். இப்போதைக்கு நல்லா கேமை கொண்டு போகிறான். முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போய் ஃபினிஷும் பண்ண பார்க்குறான். நெக்ஸ்ட்டு சிம்ரன் ஹெட்மேயர். இப்போது மொரட்டு ஃபார்மில் இருக்கான். வெஸ்ட் இண்டீஸ்க்கு பேட்டிங்கில் செமையாக ஃபினிஷ் பண்ணான் இந்த வேர்ல்டு கப்பில். முன்னாடிலாம் நல்லா குண்டா இருக்கான்னு ஓட்டினவங்க இப்போ நல்லா ஃபீல்டிங் பண்ணுறான், உளுந்து கேட்ச் பிடிக்கிறான் அப்படின்னு பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. துரவ் ஜுரேல் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் நல்ல ஃபார்மில் இருக்கான். போன இயரில் செம்மையாக ஃபினிஷ் பண்ணான். நெக்ஸ்ட்டு ரவீந்திர ஜடேஜா பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் 3லையுமே செம ஃபார்மில் எப்போதுமே இருப்பான். இந்த டைமில் யாரும் அவுட் ஆகு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த வாட்டி ராஜஸ்தான் ராயல்ஸில் விளையாடுறான். நெக்ஸ்ட்டு ஃபெரேரா பவுலிங் ஆல்ரவுண்டர், அவ்வளோவா பர்ஃபார்ம் பண்ணி பார்த்ததில்லை. பார்ப்போம் என்ன பண்ணுறான் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ஸ்பின்னர் ரவி பிஷ்னாய். ஃபியூ இயர்ஸாகவே நல்லா பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்பப்போ மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகிடுறான். அடுத்த 2 பேருமே செமையான ஃபாஸ்ட் பவுலர். ஒருத்தவன் ஸ்பீட்லேயே மிரட்டுவான், இன்னொருத்தவன் ஸ்விங்லேயே மிரட்டுவான். யாருன்னா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா. லாஸ்ட் பிளேயர் ஆடம் மில்னே அவ்வளோவா பர்ஃபார்ம் பண்ணதில்லை. பார்ப்போம் என்ன பண்ணுறான் அப்படின்னு. இம்பேக்ட் பிளேயராக துஷார் தேஷ்பாண்டே வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஆர்ஆரோட 11ஸ். இந்த வீடியோவை ஐபிஎல் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸில் ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க ப்ளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.